ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. கிளாஸ் நம்பர் 92. இன்னைக்கு டேட் வந்து 92 தானே. ரமலான் வந்து 15/1446 சனிக்கிழமை. வசனம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வசனம் 5:48 அதே அந்த 7 வசனங்களுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ யூதர்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி எல்லாம் வந்து எல்லாம் தெளிவாக எடுத்து நிறைய விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ உம்மத்தை முஸ்லீமாவை பார்த்து இந்த கமெண்ட்ஸ் வந்து எல்லாம் வந்து சொல்கிறோம். சரியா? எனவே நீர் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பளிப்பீராக. அதே வார்த்தை ஃபஹக்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹு. அங்கே என்ன இருக்கு? ஃபஹக்கும், யார் வந்து அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்தை படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் ஜாலிம்கள், அவர்கள் ஃபாசிக்கள். அப்போது 3 அப்பர் கிரேடு குற்றங்கள் வந்து அல்லாஹ் பதிவு செய்யணும். இப்போ இங்கே வந்து சரி ஓகே அது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் பேசுகிறான். எனவே நீர் யாரை பற்றி சொல்கிறோம்? நீர் ரசூல்லா பற்றி சொல்கிறோம். அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பளிப்பீராக. மேலும் உம்மிடம் வந்திருக்கும் சத்தியத்தை புறக்கணித்து விட்டு அவர்களுடைய ஆசாபாசங்களை பின்பற்றாதீர். நாம் மனிதர்களாகிய உங்களில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஷரியத்தையும் ஒரு மன்ஹஜையும் செயல்வழி, அதாவது மன்ஹஜ்னா செயல்வழியையும் அமைத்து தந்தோம். இப்போ அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? மனிதர்களுடைய விவகாரங்கள். வாட் இஸ் த விவகாரம்? குர்ஆன் எப்பயுமே சிம்பிளாக பேசும், அதை வந்து நபி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுப்பார். எந்த விவகாரங்களில் எப்படி தீர்ப்பளிக்கணும்? புகாரி எடுத்துப்பார். எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எத்தனை டாபிக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்மளே ஓப்பன் பண்ணுவோம். சரியா? எதுக்கு போயிட்டு புகாரி எடுத்துப்பார் அப்படிங்கிற புகாரி நானே சொல்கிறேன். புகாரியில் ஒழு செய்வது, இறை செய்தியின் ஆரம்பம், ஃபஸ்ட்டு பாடத்துலேருந்து எடுத்துக்கோ. இறை செய்தியின் ஆரம்பம், ஈமான், இறை நம்பிக்கை, கல்வியின் சிறப்பு, இது 3 சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் அஹ்காம் ஸ்டார்ட் ஆகுது. ஒழு, குளித்தல், மாதவிடாய், பெண்களுக்கான தயமும், தொழுகை நேரங்கள், பாங்கு, ஜும்மா தொழுகை, அச்சநிலை தொழுகை, 2 பெருநாள் தொழுகை, வித்ரு தொழுகை, மலை வேண்டுதல், கிரகணங்கள், குரானில் உள்ள சஜ்தா வசனங்கள், கஸ்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, மக்கா மதீனா பள்ளிவாசலில் தொழுவதன் சிறப்பு, தொழுகையில் பிற செயல்கள், தொழுகையில் ஏற்படும் மறதி, ஜனாதா சட்டங்கள், ஜகாத் சட்டங்கள், ஹஜ், உம்ரா, ஹஜ் செய்வதிலிருந்து தடுக்கப்படுதல், எஹ்ராம், அந்த எஹ்ராம் கட்டும்போது வேட்டையாடியதற்குரிய பரிகாரம். ஓச்சா, இது வரைக்கும் ஆச்சு. இதுதான் நம்முடைய தீன். அவ்வளோதான். இதோட நம்மளுடைய தீன் முடியுது. இன்னும் இருக்குது கொஞ்சம். மதீனாவின் சிறப்புகள், நோன்பு, தராவி, லைலத்துல் கத்ரின் சிறப்பு, இத்திகாஃப். இதுதான் இஸ்லாம். நம்ம இஸ்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் இவ்வளோ தான் விவகாரம். மனித விவகாரம்னா இதுதான். இத்திகாஃப் எத்தனை நாள் உட்காருது? 10 நாள். அது மனித விவகாரம். தராவி எப்போ தொழுவது? ரமலான் மாதம். அது மனித விவகாரம். இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட தீனில், அதாவது நாம் செதுக்கின தீன் இது. இது வந்து அல்லாஹ்வுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சம்மந்தம். இப்போ ஸ்டார்ட் ஆகுது பாரு தீனு என்னன்ட்டு. வியாபாரம், மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விவகாரங்களில் ஒரு விவகாரம், வியாபாரம். சலம் கேள்வி கூட போட்டிருக்க மாட்டோம். அதாவது முன்கூட்டியே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பொருள் வாங்குறது, அதுக்குள்ளே அந்த ரேட்டு மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? மார்க்கெட் வேல்யூ மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதை பற்றிலாம் ரசூலா பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? நீ ஒரு பொருள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ரேட்டு மாறிடுச்சு, அல்லது அட்வான்ஸ் பே பண்ணல, இதை பற்றிலாம் ரசூலா பேசியிருக்காங்க. இருவருக்கு சொந்தமான சொத்து விற்பது, வாடகை மற்றும் கூலிக்கு ஆள் அமர்த்துவது,
ஹவாலா ஒருவரின் கடனை மறுவருக்கு மறு ஆளுக்கு மாற்றுதல். ஆபலா பிணையாக்குதல். வக்காலத்து வேளாண்மை நிலக்குத்தகை. முசக்காத் நீர்ப்பாசன அடிப்படையில் தோப்புகளை குத்தகைக்கு விடுதல். இதில் எங்கேயா ரசூலா பற்றி நம்ம என்றைக்காவது எங்கேயாவது அல்லாவுடைய தீன் என்ன சொல்லுது ஏதாவது பார்த்துருக்கோம்? பொழப்பில்லையாங்க நபிக்கு. கடன் வழக்குகள், கண்டெடுக்கப்பட்ட பொருள், ரோட்டில் ஒரு பொருள் கடந்துச்சு, அது என்ன பண்ணும்? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கு. எல்லா பொருளுக்கும் ஒரே சட்டம் இல்லை. அநீதிகளும் அபகரித்தலும், கூட்டு சேருதல், பிஸ்னஸில் எப்படி சேர்றது, அடைமானம், அடமானம் எப்படி வைக்கிறது, அந்த அடமானம் வைக்கிற பொருள் யூஸ் பண்ணலாமா கூடாதா, சில பொருள் யூஸ் பண்ணலாம் சில பொருள் கூடாது, இதெல்லாம் அல்லாவுடைய தீனில் இருக்குது. அடிமையை விடுதலை செய்தல். முகாத்தப் அன்பளிப்பும் அதன் சிறப்பும், சாட்சியம், சமாதானம், நிபந்தனைகள், வசியத் அறப்போரும் அதன் வழிமுறைகளும், ஜிஸ்யா காப்பர், இதெல்லாம் என்ன இன்றைக்கி எவ்வளோ லிஸ்ட் வருது, இல்லை சப்ஜெக்ட்ஸ் இது. இதுக்குள்ளே போனால் டிவிஷன்ஸ் இருக்கும், புரியுதா? காலேஜில் இதுதான் இதுதான் சிலபஸ், இதுதான் கல்வி, இதைத்தான் படித்து கொடுக்கணும். எல்லாம் கூத்து தெரியுமா? நம்முடைய மதரசாக்களே அது படித்து தரதில்லை. திருக்குரான் விலக்குரை, திருமணம், மனவிலக்கு, உணவு வகைகள், ஹக்கீகா, மருத்துவம், நோயாளிகள், ஆடை அணிகன்கள், நற்பண்புகள், வாட் இஸ் த மோராலிட்டி, பிரார்த்தனைகள், சத்தியமும் நேர்த்திக்கடனும், பாகப்பிரிவினை சட்டங்கள், எப்படி டிவைட் பண்ணுறது, குற்றவியல் தண்டனைகள். இது மட்டும் கொஞ்சோண்டு தெரியும். திருநா கைவெட்டணும், விபச்சாரம் பண்ணால் கல்லடிக்கணும், 1-2 தெரியும். இதை வச்சே விட்டுட்டுருப்போம். இழப்பீடுகள், இன்சூரன்ஸ், எதுக்கு எது இழப்பீடு? இஸ்லாத்திலிருந்து வெளியேறியோர் இவங்களை என்ன பண்ணுறது? நிர்பந்தித்துதல், யாராவது ஒருத்தன் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறான், அதுக்கு என்ன பண்ணுறது? தந்திரங்கள், பிளானிங், கனவுக்கு விளக்கம் அளித்தல், நீதியும் நிர்வாகமும், எதிர்பார்ப்பு, தனிநபர் தரும் தகவல்கள், இறைவேதமும் நபி ஒலியை கடைபிடித்தல், ஓரிரை கோட்பாடு. இது 97 சாப்டர்ஸ். ஒவ்வொன்றும் ஒரு காலேஜில் படிக்க வேண்டியது. அதாவது 97 காலேஜில் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தோம், புரியுதா? அல்லாவுடைய தீனுங்கிறது இதுதான். மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் அல்லாவுடைய உத்தரவுப்படி அல்லாஹ் பர் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டான். ஒரே மேட்டர், நீர் அல்லாஹ் இலக்கிய சட்டத்திற்கேற்ப மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பளிச்சு என்ன பண்ணுறீங்க? யாராவது ஒரு பஞ்சாயத்து மனிதர்கள் விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்துருங்க. அல்லாஹ் குரானில் அத்தனையும் சொல்லியிருக்கான், நான் சொல்லலை. குரானில் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கான். ஃபேமிலியை பற்றி முழுசாக சொல்லிட்டான். எது பர்மனெண்ட்டோ, எது மாறவே மாறாதோ அதை பற்றி முழுசாக சொல்லிட்டான்ல. ஃபேமிலி மாறுமா? எப்போவுமே அப்பான்னு தான் கூடுவோம், அம்மான்னு தான் கூடுவோம். அண்ணன்னா வயசில் மூத்தவன்னு அர்த்தம், தம்பின்னா வயசில் கம்மியாகணும்னு அர்த்தம். இங்கே எங்கே ஷஃபுல் ஆகுமா? புரியுதா? மனைவினா மனைவி தான், குழந்தைனா குழந்தை தான், எதுவுமே மாற போகிறது கிடையாது. இது வந்து ஆதம் நபி காலத்துலேயும் அதுதான், இன்றைக்கும் அதுதான். ஸோ இந்த சட்டங்கள் எல்லாம் நல்லா குரான்லேயே முடிச்சிட்டான் பஞ்சாயத்து, புரியுதா? சொத்து உரிமை, பாகப்பிரிவினை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டான். இன்னும் ஃபைன் டியூனிங் வந்து ரசூலா கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு பாயிண்ட்டு, புரியுதா? மற்ற விஷயங்கள் இருக்குது. மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா அந்த காலத்தில் என்னென்ன இது இருந்துச்சோ, சோர்சஸ் இருந்துச்சோ, அந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகளுக்கு அந்த காலத்துடைய சொல்யூஷனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஹைவேக்கு ரூல்ஸ் வேணும், இன்றைக்கி வந்து வண்டி வாங்கினா எவ்வளோ டேக்ஸ் பண்ணணுங்கிற ரூல்ஸ் வேணும், இன்றைக்கி வந்து கழிவு நீரை எப்படி வந்து மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி புதுசாக மனிதன் ஏற்றணும். எப்படி ஏற்றுவான்? ரசூல்லா எப்படி ரசூல்லா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி இன்றைக்கி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணணும். இதுதான் ஆலிம்களுடைய வேலை, புரியுதா? இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இதுவே ப்ரீஃபாக பேசணும், ரொம்ப பேசினா உங்களால் தாங்க முடியாது. இப்போதைக்கு இது மட்டும் புரிஞ்சுங்க. அடுத்து சொல்கிறான்ல, நாம் மனிதர்களாகிய உங்களில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஷரியத்தையும் ஒரு மன்ஹஜையும் செயல்வழியையும் அமைத்து தந்தோம். மனித குலம் இருக்குல்ல, ஒரே பேஜாக வானத்திலேருந்து இறங்கலை, புரியுதா? அது வந்து பல காலகட்டங்களை கடந்து வந்திருக்கு. அதில் பல டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் பல நபிமார்கள் பல பகுதிகளில் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் அல்லாஹ் என்ன பண்ணல, ஒரே ஒவ்வொரு சமூக அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு உம்மத்துக்கும், ஒவ்வொரு சமூகத்துக்கும், ஒவ்வொரு நபியுடைய கூட்டத்தினருக்கும் நான் வந்து விதவிதமான ஆர்டர்ஸை நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒருத்தர் நோன்பு வந்து 40 நாள் வைக்க சொன்னேன், ஒருத்தர் 30 நாள் நோன்பு வைக்க சொன்னேன், புரியுதா? மூசா நபி காலத்தில் வந்து அவங்களுக்கு 40 நாள் நோன்பு, அவங்க போய் மேலே தூர்சினா மனையில் உட்காந்தா 40 நாள் நோன்பு. நமக்கு வந்து 30 நாள் நோன்பு. அவங்க நோம்பில் வந்து மகரிபில் இப்போ சாப்பிட்டோம்ல இஃப்தார், அதோட முடிஞ்சது, அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சார் கிடையாது அவங்களுக்கு. இஷா தொழுதுட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரே சாப்பாடு தான், அப்படி சாப்பிட்டேன்னா அதோட முடிஞ்சு போச்சு. பேசக்கூடாது, அந்த மாதிரி வாயில் பேசக்கூடாது. நமக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது.
ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. தப்பாக பேசக்கூடாது நமக்கு, அவங்களுக்கு நீ வாயே திறக்காத. அது எதுக்கு நல்லது பேசாது கெட்டாத பேசாது. அடுத்து என்ன எவ்வளோ சிக்கலாயிரும் புரிஞ்சுக்கும், எவ்வளோ கமெண்ட்ஸ் பிரச்சனை ஆயிரும். புரியுதா? அப்போது இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கொடுக்குறான். இது ஏன் கொடுக்குறான்? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன் கொடுக்குறான்? ஜென்ரேஷன் மாறிச்சுன்னு என்ன இருக்குது? தொழுகை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அந்த ஷேப் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் வேணால் காலம் கடக்க அது வந்து மாற்றம் வந்து அது தேவைப்படும். ஸோ அந்த மாற்றங்கள் வந்து அல்லாஹ் வந்து கொடுக்குறான். ஸோ அல்லாஹ் வந்து சொல்கிறான், இது வந்து நான் வந்து இது மாற்றுறேன் அப்படிங்கிற. இப்போ இதில் 3 விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ஷரியத் இது என்ன இது தெரிஞ்சுக்கணும். ஒரு மன்ஹஜ் இது என்ன மன்ஹஜ் இது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் தீனுன்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்ஷால்லா அது டிஸ்கிரிப்ஷனில் அது போட்டுறேன். அதில் ப்ரீஃபாக அதில் பார்த்துங்க. சிம்பிளாக சொல்கிறேன். தீன்னா என்ன 4 விஷயம். தீன்னா என்ன 4 விஷயம். ஒரு ஓனர், அவனோட ஒரு அடிமை. ஓனர் யார்? அல்லாஹ். அடிமை யார்? மனுஷன். அவன் அடிமை இருக்கான், ஓனர் இருக்கான் அப்படின்னா ஒரு வேலை இருக்கும். வேலை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கும். அது வந்து மறுமை நாள் கூலி. இப்போ இந்த 4 விஷயம் எதெல்லாம் இருக்கோ, இப்போ இந்த 4 விஷயம் இருக்கக்கூடியது எல்லாமே அது வந்து தீன். புரியுதா? இதுக்கு பேர் தீன். இது எப்போவுமே மாறாது. எப்போவுமே ஓனர் அல்லாஹ் தான், எப்போவுமே அடிமை மனுஷன்தான். கொஞ்ச நாளைக்கு புரியுதா? இதில் ஏதாவது மாறாது. எப்போவுமே அல்லாஹ் தான் நமக்கு உத்தரவு போடுவான், நாம் அல்லாஹ் உத்தரவு போட முடியாது. எப்போவுமே அல்லாஹ் தான் நமக்கு தண்டனையும் பரிசும் கொடுப்பான், நாம் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இது 4ம் மாற்றம் இல்லாதது. ஆனால் இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஷரியத்தில் மாற்றம் இருக்குங்கிறான், மன்ஹஜில் மாற்றம் இருக்குங்கிறான். ஷரியத்துனா மன்ஹஜ்னா இது வேறு அது வேறு. ஷரியத்துனா என்னென்னா அல்லாஹ்வுடைய எல்லா உத்தரவுகள் எதுவெல்லாம் நான் இவ்வளோ லிஸ்ட்டு போட்டேன்ல, அது எல்லாமே ஷரியத். மன்ஹஜ் என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். புரியுதா? மன்ஹஜுங்கிறது அதோடைய ரூட் மேப். உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போகிறது ஷரியத்துன்னு வச்சுக்கோ. ஒரு ஊருக்கு போகிறது ஷரியத். அல்லாஹ் சொல்லிட்டான் இந்த ஊருக்கு நீங்கள் போங்க, இது வந்து ஷரியத். அதோடைய ரூட் மேப் மன்ஹஜ். அதோடைய ரூட் மேப் வந்து அது தனி மன்ஹஜ். அந்த மன்ஹஜும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். புரியுதா? ஷரியத்துங்கிறது கமாண்டு, அல்லாஹ்வுடைய ஆர்டர்ஸ்னு வச்சுக்கோ. எல்லா ஆர்டர்ஸும் சேர்த்து என்ன ஷரியத்து. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் ஒற்றை வார்த்தையில் பேச போனால் அதுக்கு பேர் ஷரியத். புரியுதா? அரசியல் சாசனம் அப்படின்னு வச்சுக்கோ, ஷரியத். மன்ஹஜ்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஷரியத்தும் ரசூல்லா தான் முடிவு பண்ணுவாங்க, மன்ஹஜும் ரசூல்லா தான் முடிவு பண்ணுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கப்புறம் ஷரியத் அப்படியே இருக்கும், மன்ஹஜ் மாறும். மன்ஹஜ் அன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் முடிவு பண்ணுவாங்க, அந்த அமீர் முடிவு பண்ணுவாங்க, ஒரு ஜமாத் முடிவு பண்ணும். அமீருல் முமினின்னு ஒருத்தர் இருந்தார்னா அவர் முடிவு பண்ணுவார். மன்ஹஜ் என்னன்னு சொல்கிற முதல்ல புரிஞ்சு புரியாது. அது புரிஞ்சிக்கிச்சின்னு வச்சுக்கோ, இந்த தீனு ஷரியத்து மன்ஹஜ் நான் சொன்னல முன்னாடி, இந்த குஃபுரு ஜுலுமு ஃபிஸ்கு இது என்னன்னு புரிஞ்சால் தான் அதுலேருந்து நீங்கள் விலகி இருப்பீங்க. அதே மாதிரி தீன்னா என்ன, ஷரியத்துன்னு என்ன, மன்ஹஜ்னா இதெல்லாம் எங்கேயும் பாடம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ மதரசாவில் போங்க, தீன் ஷரியத் மன்ஹஜ் பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, ஷரியத்து ஜாங்கிச்சு, மன்ஹஜுங்க, தீனுங்க அப்படிமா. திடீர்னு அந்த பள்ளியாசலில் அந்த தொழுகை முடிஞ்செல்லாம் தீனுன்னு கத்துவாங்க. ஞாபகம் இருக்கா? சுன்ன ஜமாத் பள்ளியாசல்லாம் போனீங்க தீன் அப்படின்னு கத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? 27க்குலாம் போங்க, எங்கள் ஊர்லாம் கத்துவாங்க, தீனில் இருக்காங்களாம். சரி, ஏதோ கத்துறாங்கப்பா. சரியா? அப்போது ரசூல்லா காலத்தில், அதாவது எல்லா நபி காலத்துலேயும் தீன் மாறாது. புரியுதா நான் சொல்கிறது? எல்லா நபி காலத்துலேயும் அல்லாஹ் தான் ஓனரு, நாம தான் அடிமை, வேலை அல்லாஹ் தான் சொல்லுவான், கூலி அல்லாஹ் தான் கொடுப்பான், இது ஃபிக்ஸடு. புரியுதா? என்ன செஞ்சால் கூலி கொடுப்பாங்கிறது மூசா நபி ஒன்று இருக்கும், நமக்கு ஒன்று இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போது அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அந்த நபிமார்களுக்கு ஷரியத் மாற்றிக்கிட்டே இருப்பான், மன்ஹஜும் மாறிக்கிட்டே இருக்கும். ஷரியத்துனா என்ன, மன்ஹஜ்னா என்ன அப்படின்னா, ஷரியத்துங்கிறது அது வந்து ஒரு வேலை, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது மன்ஹஜ். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் உருவாக்கணும். இது வந்து மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த டாஸ்க். இதுதான் ஈசா நபிக்கும் அல்லாஹ் கொடுத்த டாஸ்க். இதுதான் ரசூல்லாவுக்கும் அல்லாஹ் கொடுத்த டாஸ்க். இவங்க 3 பேரும் 3 மெத்தடில் செஞ்சாங்க. மூசா நபி என்ன பண்ணாங்க, அந்த மக்களை ஒரு பயிற்சியும் கொடுக்கல, வேதமும் கொடுக்கப்படல. ஃபிரௌன் கிட்ட போய் மூசா நபி பிரச்சாரம் பண்ணும்போது கையில் தௌராத் இருந்துச்சா? கிடையாது. அந்த மக்களுக்கு தொழுகை கற்றுக் கொடுத்தாங்களா? கிடையாது. அந்த மக்களுக்கு வேதமாக கற்றுக் கொடுத்தாங்க? ஒன்றும் இல்லை. நேராக போனாங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு இடத்துல, நீங்கள் ஃபிரௌன் ரொம்ப அடிமைப்பட்டு கிடக்குறீங்க, உங்களை மீட் எடுக்க போகிறேன், என் கூட வாங்க, அவ்வளோதான். புரியுதா? இப்போ இங்கே கூட்டிகிட்டு போனாங்க, கூட்டிகிட்டு போய் அந்த ஊரை ஜெயிக்க சொல்லி அல்லாஹ் உத்தரவு போட்டவொன்னே என்ன சொல்கிறாங்க, நீயும் அல்லாஹ்வும் போய் சண்டை போட்டுட்டாங்க. ஏன்? டியூனிங் இல்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டியூனிங் இல்லை. அதே மாதிரி மூசா நபி யார்ட்டையும் பையத் வாங்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லார்ட்டையும் பையத் வாங்க.
அந்த பையத்தில் என்ன இருந்துச்சு? நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். அந்த பையத்து எப்படி இருக்கும்? அந்த பயத்தில் என்ன இருந்துச்சு? நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும். அது உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்காமல் இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி. என்ன பையத் பார், புரியுதா? இந்த பையத்தை நீ மாறி செஞ்சிட்டேன்னா நீ முஸ்லீமே கிடையாது, காஃபிர். புரியுதா? இங்கே அப்படியே ஷரியத் மாறிடுச்சு. அதாவது இங்கே மன்ஹஜ் மாறிடுச்சு. புரியுதா? ரூட் மேப் மாறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? மக்களுக்கு வந்து முதல்ல கோச்சிங் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு கூப்பிட்டு போனாங்க. இங்கே என்ன வேணும்? ஃபஸ்ட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, கோச்சிங் கொடுக்கல. இதுவும் அல்லா தான் சொன்னது, புரியுதா? அந்த நேரத்தில் அது மன்ஹஜ். ஆனால் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அல்ல அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் காலத்துக்கு ஏற்ப, புரியுதா இல்லையா? அப்போ நபிமார்கள் உயிரோடு இருக்கும்போது மன்ஹஜும் நபிமார்கள் டிசைட் பண்ணுவாங்க, ஷரியத்தும் நபிமார்களே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ வேலை ஈஸி. ஆனால் அதே நபிமார்கள் மவுத்தானதுக்கப்புறம் ஷரியத் இருக்கும், தீனு அதில் குழப்பம் கிடையாது. ஆனால் மன்ஹஜில் பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். ஆளுக்கு ஒரு மன்ஹஜை கொண்டு போய் காட்டுவாங்க. மன்ஹஜில் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் போகணும், இதுதான் வந்து ஷரியத்துன்னு வச்சுக்கோ. ஒரு ஆள் என்ன சொல்லுவோம்? நான் ட்ரெயினில் போகிறேம்மா. ஒரு ஆள் என்ன சொல்லுவோம்? நான் காரில் போகிறேம்மா. ஒரு ஆள் என்ன சொல்லுவோம்? நான் பைக்கில் போகிறேம்மா. ஒரு ஆள் என்ன சொல்லுவோம்? நான் பஸ்ஸில் போகிறேம்மா. இப்போ வந்து ஒருமித்த கருத்து நீ ஏற்படுத்தவே முடியாது, புரியுதா? ஆனால் எல்லாருக்கும் வேலை என்ன? கோயம்புத்தூர் போகணும். இதுதான் மன்ஹஜ். இப்போ உலகம் மாறிடுச்சே, மன்ஹஜ் ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு கூட்டத்தை போய் வேவு பாருங்க அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் வந்து எல்லோரும் குதிரையில் போனாங்க. இன்றைக்கி எதில் போவே? இப்போ ரசூலா வந்து ஏராம் வந்து கட்டும்போது இந்த இடத்துல பூமியில் கட்ட சொன்னாங்க, நம்ம வானத்தில் கட்டுறோம். ஃப்ளைட்டு மேலே கிராஸ் ஆகும்போது பைலட் வந்து சொல்லுவார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஏராம் வந்து நியத் வச்சுக்கிங்க, கீழே வந்து ஏராமுடைய அந்த எல்லை வந்து நாம் இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வந்து கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுவேன்? அதே மாதிரி தொழுகை நேரத்தில் நீ வானத்தில் இருக்க, எங்கே கிப்லா எங்கே இருக்குது? கீழே இருக்கு. கிப்லா எந்த டைரெக்ஷனில் இருக்குது? கீழே இருக்கு, புரியுதா? அப்போது இதெல்லாம் விட்டு அது தனி விஷயம். அது ஷரியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விவகாரங்கள், அது தனி விஷயம், புரிஞ்சுக்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் வந்து வேவு பார்க்க சொல்லி ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாங்க. வேவு தான் பார்க்க சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? யாரை வேவு பார்க்க சொன்னாங்களோ அவங்கள அடிச்சுட்டு அவங்க வியாபார கூட்டம், அந்த வியாபார கூட்டத்தை தான் ரசூலா வேவு பார்க்க சொன்னாங்க. அவங்க எப்போ கிளம்புறாங்க, அவங்கள மதீனாவில் வந்து பிளாக்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது ரசூலாவுடைய பிளானு. இது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 7-8 தடவை இந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, புரியுதா? இவங்க போகிறதுக்குள்ளே அவங்க ஜஸ்ட்டு கடந்து போயிடுவாங்க, புரியுதா? அவங்க போகும்போது கடந்து போயிடுவாங்க. அல்லாட்டிருந்து வகையெல்லாம் வராது. அதான் ஒருத்தர் கீழே கூட கமெண்ட் போட்டிருந்தாரோ, ரசூலாவுக்கு வந்து அற்புதங்கள்லாம் தரப்படலையே அப்படின்னு. அது வந்து ஃபுல் டைம் அற்புதங்கள்லாம் மூசா நபி கொடுக்கப்பட்ட மாதிரிலாம் கொடுக்கப்படல. அல்ல சொல்லலையே எப்போ வியாபார கூட்டம் கிளம்புதுன்ட்டு. ஆளை வச்சு தானே ரசூலா போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. எதுக்கு ஆளை வச்சு போய் பார்க்கணும்? எல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம்ல ஒரு நிமிஷத்தில். இங்கே 400 கிலோமீட்டர் வெயிலில் போகிறது சாதாரண காரியமா? அங்கேருந்து ஒட்டகத்துலேயும் குதிரையிலையும் போயிட்டு அதுவும் எதிரிகள் கையில் சிக்குவோமா மாட்டோமான்னு சொல்லிட்டு எதுக்கு போய்ட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், புரியுதா? எல்லாம் நினச்சிருந்தா அப்படி பண்ணிடலாம். எல்லாமே அற்புதம் நடக்கலாம். நான் அதை தான் சொன்னேன். ரசூலுல்லாஹ்வுக்கு அற்புதமே நடக்கலைன்னு நான் சொல்லலை. எல்லாமே அற்புதம். மெயினான கிரிட்டிக்கலான டிசிஷன்லாம் அற்புதங்களின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எடுக்க விடலை. மனிதருங்கிற அடிப்படையில் ஆலோசனையின் அடிப்படையில் தான் எடுக்க வச்சான்ல. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, அந்த சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க? அப்போ இவங்களை பிடிக்கிறது தானே நோக்கம். ஆனால் ரசூல்லா வந்து ட்ரை பண்ணாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த இங்கே தான் கிளம்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம போய் சொல்கிறதுக்குள்ளே இவங்க மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டா என்ன பண்ணுறது? இந்த பிடிச்சி இவங்களை காலி பண்ணிவிட்டு இவங்ககிட்ட இருந்து அந்த பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு போய் ரசூல்லாட்ட போய் கொடுக்குறாங்க. ரசூல்லா பயங்கரமாக கோவப்பட்டு, இந்த கனிமத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி இதை ரிட்டர்ன் கொடுங்கன்ட்டு பயங்கரமாக கோவப்பட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? வேவு தானே பார்க்க சொன்னது மட்டும் தான் செய்யணும். அப்போ இதுதான் மன்னாச்சு, புரியுதா? சொன்னதுக்கு மேலே அட்வான்ஸாக நீ பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன வேலை, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? இதை செஞ்சுட்டு வாங்க, பிளான் ஏ இது, பிளான் பி இது சொல்லியிருக்கலாம்ல. சொன்னது என்றான் போய் எப்போ கிளம்புறாங்க பார்த்துட்டு வாங்கினாங்க, அடிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனை இப்போ? அது என்னாச்சு? கெட்ட பேர் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஹரமுக்குள்ளே அடிக்கூடாது, ஹரம் பகுதிக்குள்ளே அடிச்சிட்டாங்க. அது ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஆச்சு. இதை விட்டு தனியாக புரியுதோ? ஸோ லைட்டாக புரிஞ்சுக்கோ இது மன்னஜின்னு என்ன அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த ஷரியத் வந்து அல்ல ஏன் மாற்றிட்டே இருக்கிறான் அப்படின்னா அது பல ரீசன் இருக்குது. அதில் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்குது, ஒரு தாய் இருக்கா. பிறந்தவொடனே என்ன கொடுப்பாங்க? தாய்ப்பால் கொடுப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு, கொஞ்சம் நாட்கள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் குழைச்சி எளிதாக ஜீரணமாகக்கூடிய பொருள் கொடுப்பாங்க. அப்போ அந்த தாயிட்ட போய், என்ன நீ திடீர்னு பார்த்தா பாலை கொடுக்குற, இப்போ வந்து ஏன் மாற்றி கொடுக்குற? இது சரினா அது தப்பு, அது சரினா இது தப்பு. அப்போ எது சரி? எல்லாம் சரி தான். அந்த ஸ்டேஜில் அதான் கொடுக்கணும், இந்த ஸ்டேஜில் இதான் கொடுக்கணும், புரியுதா இல்லையா? அப்போ இது வந்து மனிதனுடைய அந்த எவல்யூஷன், அந்த அந்த டெவலப்மெண்ட் நடந்துட்டு வருது இல்லையா? அது ஸோ இப்போ தேவைக்கேற்ப ஒன்று செய்கிறது வந்து இது வந்து முரண்பாடு கிடையாது. இது வந்து வேற ஒரு விஷயம். ஆனால் அந்த இபாதத்து பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி சொல்லியிருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே தொழுகை கற்றுக் கொடுத்துருக்கலாம்ல, சிம்பிள் தானே? எல்லாருக்கும் அரபியில் வேதம் கொடுத்துருக்கலாமே, சிம்பிள் தானே? எல்லா நபிமார்களையும் அரபி பேச வச்சிருக்கலாம்ல. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாகவும் ஆக்கியிருக்க முடியும். ஆனால் அவன் உங்களுக்கு அளித்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தான். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? சொல்கிறான், உங்களை நினச்சிருந்தா நான் ஒரே இடத்துல இந்தியாவில் கொஞ்சம் பேர், பாகிஸ்தானில் கொஞ்சம் பேர், சைனாவில் கொஞ்சம் பேர், ரஷ்யாவில் கொஞ்சம் பேர் பிறக்க வச்சுருந்துருக்க மாட்டேன்.
எல்லா இடத்துலையும் எல்லாரையும் ஒரே இடத்துல 700 கோடி பேர்னா 700 கோடி பேரும் அட் அ டைம் ஆதம் நபி மாதிரி கீழே இறக்கி ஒரே குரூப்பில் ஒரே இடத்துல இறக்கி அங்கேயே வந்து நான் உங்களுக்கு ஒரே சரியத்து கொடுத்து ஒரே கூட்டமாக ஆக்கியிருப்பேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், உங்களுடைய பர்பஸ் என்ன, உருவாக்கப்பட்ட பர்பஸ் என்ன, சோதனைக்கு தான். ஸோ அந்த சோதனையில் எதெல்லாம் ஆட் பண்ணணுங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் தான் முடிவு பண்ணுவேன். தெரியுங்கிறத விட நான் முடிவு பண்ணுவேன். நான் என்ன கொடுக்குறேன்னா அதுதான் சோதனை. புரியுதா? ஒருத்தனுக்கு நோய் கொடுத்தானா அதுதான் சோதனை. எனக்கு ஏன் நோய் கொடுத்தான் கேட்கலாம் முடியாது. கேட்டாலும் அதுதான், கேட்கலனாலும் அதுதான். புரியுதா? அல்லாவெல்லாம் எதிர்த்து கேட்கலாம் முடியாது. எனக்கே வறுமை கொடுத்தான், எனக்கே கஷ்டத்தை கொடுத்தான், எனக்கே இப்படி கொடுத்தான், எனக்கே இந்த சூழல், எனக்கே அந்த சூழல், அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அப்போ இது முதல்ல புரிஞ்சுக்கணும். நல்லா என்ன சொல்கிறான், ஒரே சமுதாயமாக நம்ம ஆக்கியிருக்க முடியும். ஆனால் அவன் உங்களுக்கு அளித்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காக இவ்வாறு செய்தான். அல்ல என்ன பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். ஏன்னா இயல்பாக என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குரூப்பாக இருப்போம், தமிழர்கள்லாம் ஒரு குரூப்பாக இருப்போம். ஒரே ஒரு மலையாளி வந்தான்னு வச்சுக்க, வந்துட்டான்டா அப்படிமா. ஒரு வடக்காரன் வந்தான்னு வச்சுக்க, அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறது. அப்போது இதன் மூலமாக எல்லாம் டெஸ்ட் பண்ணுறான். இவன் பக்குவம் அடைஞ்சிருக்கானா இல்லையா, இவனுடைய கெப்பாசிட்டி என்ன, இவன் மற்ற மனிதனை அற்பமாக பார்க்குறானா இல்லையா, இவனை பற்றி மட்டமாக நினைக்கிறான்ல, அவனை பற்றி நாம் மட்டமாக நினைப்போம், அவங்க ஊருக்கு போனால் அவன் நம்மளை பற்றி மட்டமாக நினைப்பான். புரியுதா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறான், சோதிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், பல்வேறு காலகட்டங்களில் இறை தூதர்களையும் சரியத்துகளையும் நான் வந்து மாற்றி நான் கொடுத்தேன். இதில் சோதனை என்ன இருக்குது அப்படின்னா, நான் சொன்னல தீனுன்ட்டு, நான் சொன்னதெல்லாம் நீ எப்போ சொன்னாலும் நீ செய்யணும். இதுதான் மேட்ரு. எதை சொன்னாலும் செய்யணும். புரியுதா? அப்போது அந்த போலீஸ் மிலிட்ரி பரேடில் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு லெஃப்ட் ரைட் இருப்பாங்க. திடீர்னு அபவுட்டான் அப்படிம்பாங்க, உடனே திரும்பிடணும். ஏன் திரும்பணும் அதெல்லாம் கிடையாது. கமாண்ட் வந்துச்சுன்னா திரும்பியே ஆகணும், அவ்வளோதான். புரியுதா? அதனால தான் எல்லா தொழுகையில் என்ன பண்ணுறான், அல்லாஹ் அக்பர்னா குனியணும், எல்லாரும் குனியணும். ஒரு ஆள் முன்னாடி நின்று கமாண்ட் போட்டே இருப்பார். இது டிசிப்ளின் வந்து எல்லாம் கொண்டு வரதுக்காக எல்லாம் என்ன பண்ணுறான், இது மாற்றி செய்கிறான். இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஷரியத் ஏன் எல்லாம் மாற்றி கொடுக்குறான். இது இன்னும் டீட்டெயிலாக நான் புரிய வைக்கிறேன். இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அல்ல சொல்கிறேன், எனவே நன்மைகளில் ஒருவர் முந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். இறுதியில் நீங்கள் எல்லாரும் அல்லாவின் பக்கமே திரும்பி செல்ல வேண்டியிருக்குது. நீங்கள் இந்த வெட்டி ஆராய்ச்சியெல்லாம் விட்டுருங்க. எது அதையும் மூசா நபிக்கு அந்த லாங்குவேஜில் இது, அதையும் மூசா நபிக்கு அப்படி இது, அதையும் இவங்களுக்கு இது தான் இவனுங்க யூதர்கள் கேட்டாங்க. இவர் அல்லாவுடைய ரசூல் அப்படின்னா எங்கள் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக இவர் ஏன் இபாதத்தை கற்றுக் கொடுக்கணும்? கொஸ்டின் லாஜிக்காக இருக்கா இல்லையா? புரியுதா இல்லையா? இப்படி அல்லாவுக்கு இப்படி வழிபடுவது தான் பிடிக்கும் அப்படின்னா அப்போ இவர் மாற்றி பண்ணுறாரு. கேட்டால் என்னங்கிறாரு, மூசாவுடைய தீன் தான் கொண்டு வந்திருக்கேங்கிறாரு. ஆனால் ஏன் நீங்கள் வந்து தொழுகை வந்து மாற்றி பண்ணுறீங்க, எங்களை மாதிரி ஏன் பண்ண மாட்டீங்க? இவங்களுக்கு தீனுக்கும் சரியத்துக்கும் வித்தியாசம் புரியல. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி நாமையே அடிச்சுக்கிறோம், நமக்கும் இதுதான் பிரச்சனை. தீன் என்ன, சரியத்துனா தீன் என்ன ஆர்டர் யார்கிட்ட வந்துச்சு இதுதான் பார்க்கணும். இதுதான் தீனு. என்ன ஆர்டர் வந்துச்சு இது பார்க்கக்கூடாது. இது சரியத், இது ஒரு மேட்டரே கிடையாது. கொடுத்தவன் யார், ஆர்டர் அல்லாஹ். அப்போ முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அதில் வேறு ஆய்வு பண்ணுறது ஒன்றுமே கிடையாது, செஞ்சுட்டே இருக்கணும். புரியுதா? அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான், உங்கள் வேலை என்ன அல்ல சொல்கிறான். எனவே நன்மைகளில் ஒருவர் முந்துவதற்கு முயற்சி செய்யும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இதில் எப்போ நன்மை வந்து அதிகம் எப்படி செய்கிறது, நாங்கள் உங்களை விட ஒருத்தர் எப்படி போட்டி போடுவது. உஹது போரில் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்சாரிகள் இன்றைக்கி உங்களை மிகச்சிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் சண்டை போட்டதை விட, முஹாஜிர்கள் சண்டை போட்டதை விட அன்சாரிகள் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நன்மைகளில் ஒரு போட்டி அவங்க வச்சுருந்தாங்க. அபூபக்கர் உமருக்கு ஒரு போட்டி இருந்துச்சு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் கூட, ஆனால் போட்டியும் இருந்துச்சு, யார் வந்து நற்செயல் அதிகமாக செய்கிறாங்கன்ட்டு. புரியுதா? இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அல்ல சொல்கிறான், இறுதியில் நீங்கள் எல்லாரும் அல்லாவின் பக்கமே திரும்பி செல்ல வேண்டியது. என்கிட்ட தாண்டா வர போகிறீங்க, டவுட்டு தானே, எல்லாம் பெண்டிங்கில் வைங்க, கிளியர் பண்ணுறேன். அதுக்கு தானே 50,000 வருஷம் டைம் எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோ நீண்டமான ஒரு நாள் வச்சுருக்கேன், ஒரே ஒரு மறுமை நாள். அல்ல சொல்கிறேன், பிறகு நீங்கள் எவற்றை குறித்து கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அவற்றின் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான். உங்கள் கொலா சண்டை இருக்குல்ல, நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, இதுதான் நாங்கள் தான் கரெக்டில் இருக்கோம், சரியான பாதையில் இருக்கோம், நீங்கள் தவறான பாதையில் இருக்கீங்க, நீங்கள் இந்த இப்போ அல்ல என்ன சொல்கிறான், நீங்கள் எவற்றை குறித்து கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ. இப்போ இங்கே அல்லாவை நம்பாதவன் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிற விஷயங்கள் தனி, அவனை விட்டுரு, அவன் தனி கேட்டகரி. அவன் அல்லாவே இருக்கானா இல்லையாங்கிறான், எல்லாம் தன்னால் வந்துச்சுங்கிறான், அவனை விட்டுரு. இங்கே வந்து அல்லாஹ் இருக்காங்கிறது நம்புறா ஒரு கூட்டம் இருக்காங்க, 3 கூட்டம் இருக்குது. புரியுதா? நான் சொல்லப்போனால் 4 கூட்டம், இந்துக்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, யூதர்களும் இருக்காங்க, முஸ்லீம்களும் இருக்காங்க. அவங்கவுங்களுக்குள்ள குட்டி குட்டி டிவிஷன்ஸும் இருக்குது, சப் டிவிஷனும் இருக்குது. புரியுதா? அதை தனியாக வச்சுக்கோ. முஸ்லீமில் ஏபிசிடின்னு இருக்குது, அதில் வந்து யூதர்களில் ஏபிசிடின்னு இருக்குது, இது தனி இருக்குது. அல்ல சொல்கிறான், இதில் கருத்து வேறுபாடு உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அது என்னன்னு, அதோடைய உண்மை நிலை என்ன, நீ ஏன் முரண்பட்ட, புரியாமல் முரண்பட்டியா, இல்லை உன் மனசுக்குள்ளே ஒரு திமிர் இருந்துச்சா,
எதனால் நீ முரண்பட்ட, எதனால் என் தீனை அதாவது இந்த தீனை நிலைநாட்டுறதுங்கிறது ஒற்றுமையாக செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இந்த இடத்துல கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா அந்த நம்ம செயல்பட முடியாமல் வீக் ஆயிரும். அந்த வீக்னஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அஜெண்டா வந்து நிறைவேறுவதில் தாமதமாகும். அப்போ இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதத்தை வந்து நம்பக்கூடிய இந்த கூட்டத்தினர் தான். ஆனால் அவங்க வந்து கருத்து வேறுபாடுகளை விதைச்சிட்டே வருவாங்க. அந்த கருத்து வேறுபாடுகள் எதில் இருக்குன்னா ஷரியத்துலேயும் மன்னஜில் இருக்கும், தீனில் இருக்காது. புரியுதா? இவங்களுக்கு என்ன நினச்சிக்குவாங்கன்னா அந்த ஷரியத்தை தீனு நினச்சிக்குவாங்க அல்லது மன்னஜை தீனுன்னு நினச்சிக்குவாங்க. அது அவங்கள புரிய வைக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இதில் வந்து அல்லாஹ் யாருக்கு தீனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சோ, எது தீனு, எது ஷரியத்து, எது மன்ஹஜ், இந்த மூணுக்குமான டிஃப்ரெண்ட் யாருக்கு புரிஞ்சிருச்சோ அவன் கிளியராக நடப்பான். எந்த பிரச்சனையை வந்து சீரியஸாக எடுக்கணும். நான் சொன்னேன்ல நேற்று கூட, ஜும்மா தொழுகைக்கு அப்புறம் எல்லாம் போய் கடையை திறக்க சொல்கிறான். அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை, அது தீனில் இல்லை, அது வந்து ஷரியத்து. ஜஸ்ட் ஒரு அட்வைஸ், அவ்வளோதான். அது அட்வைஸ் மட்டும்தான். அது ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது நரகம்லாம் எல்லாம் கொடுக்க மாட்டான். ஏன்டா போய் கடை திறக்கலன்னு, புரியுதா? ஏன்டா நீ வேலைக்கு போகலன்னு எல்லாம் கேட்க மாட்டான். ஆனால் ஜும்மா தொழுன்னு கேட்பான். அது தீனு. ஆனால் எங்கேயுமே அல்லாஹ் வந்து இது தீனு ஷரியத்துன்னு நல்லா சொல்லலை. அப்போ எப்படி முடிவு பண்ணுறது? நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம எப்படி முடிவு பண்ணுவோம்? அதான் சொல்கிறேன்ல, அது வந்து யார் அல்லாஹ் சின்சியராக இருப்பாங்களோ அவங்களால முடிவு பண்ண முடியும். அப்போ தீனுக்கும் ஷரியத்துக்கும் வித்தியாசம் புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டு தீனை ஷரியத்தை நினச்சிக்குவாங்க, ஷரியத்தை தீனு நினச்சிக்குவாங்க. அதனால் என்ன நடக்கும்? மிகப்பெரிய ஃபசாத் நடக்கும். இது வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், இது காலத்துக்கேற்ப அந்த முடிவுகள் வந்து மாற்றி, அதாவது மன்ஹஜ் வந்து மாறிட்டே இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் வந்து மனிதர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே மாதிரியான மன்ஹஜுக்கு இவன் அடாப்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்ணுறான், பல்வேறு வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். குரானே 7 விதத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். ஒரு சஹாபி வந்துட்டு குரான் ஓதுறாங்க, உடனே சண்டை வந்துடுது, இது இல்லை குரானு, நீ தப்பாக ஓதுறீங்கிறாங்க. வாங்குறேன், இவன் நான் ரசூலா பின்னாடி நின்று இது கேட்டேங்கிறாங்க. உடனே அந்த சஹாபி சொல்கிறாங்க, இல்லை நானும் ரசூலா பின்னாடி தான் இப்படி கேட்டேங்கிறாங்க. அப்போ ரசூலாட்டே போகிறாங்க. போன உடனே ரசூலா சொல்கிறாங்க, நீ ஓதுங்கிறேன். ஓதனொடனே கரெக்டாக தான் ஓதுனேன், நீ ஓதுங்கிறேன், கரெக்டாக ஓதுங்க. 2 பேரும் மாற்றி ஓதுறாங்க. ஸ்லாங் வேறு, புரியுதா? 2 பேரும் வேறு வேறு இதில் மாற்றுறாங்க. ஒருத்தர் திருநெல்வேலி பாஷையில் பேசுகிறாரு, ஒருத்தர் கோயம்புத்தூர் பாஷையில் பேசுகிறாரு. மீனிங் ஒன்று தான். அப்போ ரசூலா வந்து கோவப்படுறாங்க, இதுக்காக தான் நான் குரானை கொண்டு வந்தேனா? இப்படி தான் குரானில் டிஃப்ரெண்ட் பண்ணி சொன்னீங்க, மீனிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சவுண்டில் தானே பிரச்சனை, உங்களுக்கு என்னத்துக்கு இது மாதிரி நான் அடிச்சு சொன்னேன்னா அப்படின்னு ரசூலா பண்ணேன். ரசூலா என்ன பண்ணுறாங்க, மெச்சூரிட்டி பண்ணுறேன். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அப்பப்போ டெஸ்ட் வச்சுட்டே இருக்கான். அல்லாஹ் சொல்கிறான். உதாரணத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னென்னா கிப்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்தில் முதல்ல கிப்லா எது? ஜெருசலம் ஆயிடுச்சு. அவர் தொழுகையில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், காபத்துல்லாவை மாற்றுறான். ஏன் மாற்றுறான்? சொல்லலை. ஏன் சொல்லலை? அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை? இந்த பக்கம் நில்றா, உனக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை. ஏன் துரைக்கு சொல்லணுமோ? துரை சொல்லலைன்னா நீ திரும்ப மாட்டீங்களோ? உங்கள் தராதரம் என்ன மனுஷன்? உனக்கு என்ன தராதரம்? இந்த பக்கம் நின்று தொழுகுனா தொழுதுட்டு போ, இந்த பக்கம் நின்று தொழுதுனா தொழுதுட்டு போ. மக்கால 2 ரகாத் தான் தொழுக, லோவர் தொழுக. மதினாலும் 4 ரகாத் தொழுக. அவங்க இஷ்டம். ஒரு நாளைக்கு ரசூலா என்ன பண்ணுறாங்க, அசர் தொழுக 2 ரகாத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்றாங்க. சாபாக்கள் ஒன்றுமே பண்ணல. எப்பயுமே தொழுகையில் தவறு நடந்துச்சுன்னா பின்னாடி இருக்கவங்க சுபானல்லா சொல்லணும், தெரியுமில்ல? அப்போ இமாம் மறந்துட்டா சுபானல்லா சொல்லணும். இவர் யார்? இமாமா? அல்லாஹ்வுடைய ரசூல். என்ன நினைக்கிறாங்க, ஸோ இன்னிலேருந்து 2 ரகாத் ஆட்டுருக்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் டோட்டலாக நார்மல் சுச்சுவேஷன் வந்து எல்லாம் துவாலாம் கேட்டு அது மாதிரி பண்ணி ஒருத்தர் மட்டும் துணிச்சலாக போய் ரசூலாட்ட கேட்குறாங்க, இன்னிலேருந்து லோஹர் அசர் வந்து 2 ரகாத்தா அப்படிங்கிறாங்க. சட்டுன்னு கோவம் வருது ரசூலாவுக்கு. என்ன பேசுகிற? திரும்பி பார்த்து கேட்குறாங்க எல்லாத்தையும். இந்த இவர் என்ன இருந்தாலும் சொல்கிறது கரெக்டாக அப்படிங்க. ஆமாங்க 2 தாங்க தொழு வச்சிங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? அப்போ மறுபடியும் 2 ரகாத். அது சாபாக்களுடைய அடாப்ஷன் எப்படி இருந்துச்சு பாரு. கேட்க கூட மாட்டாங்க. இப்படி தான் நாட்டிருக்கு. திடீர்னு ரோட்டில் ஒரு பெண்மணி போயிட்டே இருக்காங்க, பார்க்குறாங்க வெளியில் நின்று எல்லாரும் தொழுதுட்டு இருக்காங்க, ரோட்டில் நின்று தொழுதுட்டு இருக்காங்க. போயிட்டு ஆயிஷாலியனை பார்த்து அந்த பெண்மணி கேட்குறாங்க, என்ன இது அப்படிங்கிறாங்க. ஆயிஷாலியனும் அப்படிங்கிறாங்க. மேலே பார்த்தா சூரிய கிரகணம். இது கிரகணம் தொழுக. கிரகணம் எப்போயோ ஒரு வாட்டி தான் நடக்கும், ரேரஸ்ட் தொழுக. அவங்க பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம். உடனே அவங்க போய் ஜாயின் ஆகி நின்றுக்கிறாங்க. அது எப்படி தொழுவணும்னு தெரியாது. அது ரசூலா எப்படி போகிறாங்க, இப்போ விஜய் பண்ணார்ல அந்த மாதிரி தான். அதுதான் ஜமாத்தில் அடாப்ட் ஆகிட்டார், புரியுதா? அவங்க முன்னாடி என்ன பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு, புரியுதா? அப்போ கிப்லா ஏன் மாற்றணும்? முதல்ல ஜெருசலம் அல்லாஹ், அதாவது முதல்ல காபாவை வந்து வச்சிருக்கலாம்ல, ரீசன் இருக்கணும்ல. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறேன். 2வது, மக்களில் முட்டாள்கள் கேட்குறாங்க. யார்? புத்திசாலிங்க இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் சுஃபஹா, அறிவினர்கள், அறிவே இல்லாதவங்க. இது ஏன் அறிவு இல்லாதவங்கிறான்? ஏண்டா நான் சொன்னால் எங்கே வேணாலும் திரும்ப வேணும்டா, என்கிட்ட போய் ஏன் திரும்ப சொன்னேன்னு கேட்குறீல்ல? இதை விட ஒரு முட்டாள் தானே வேறு என்ன இருக்குது? என்கிட்ட கேட்குற அளவு உங்களுக்கு என்ன இது இருக்குது?
ரைட்ஸ் என்ன இருக்குது? என்னப்பா அல்லாஹ் சொல்கிறேன் குரானில், யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது, நான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. நான் இதுதான் அல்லாஹ்வுடைய ரூலு. புரியுதா? நான் தாண்டா எல்லாரையும் கேள்வி கேட்பேன். நீ யார் என்ன கேள்வி கேட்குறதுக்கு? இன்னிலேருந்து தொழுகை விட்டுறணும், தொழுகக்கூடாது. புரியுதா? பெண்கள் வந்து சொல்கிறான் சில நாட்கள் தொழுகக்கூடாது. தொழாதீங்க, அவ்வளோதான். ஏன் தொழுகக்கூடாது? நான் முடிவு பண்ணுவேன், நீ முடிவு பண்ணக்கூடாது. அல்ல சொல்கிறான், மக்களில் அறிவினர்கள் கேட்கிறார்கள், இவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறாங்க, இவர்கள் எந்த கிப்லாவை முன்னோக்கி கொண்டிருந்தார்களோ அதிலிருந்து திடீரென இவர்களை திருப்பியது எது என நிச்சயம் கேட்டார்கள். நபி அவர்களிடம் சொல்வீராக, போய் சொல்லுங்க அவங்ககிட்ட, கிழக்கு மேற்கு அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன, தான் நாடுகின்றவர்களை அவன் நேரான வழியில் செலுத்துகின்றான். புரியுதா? அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தான் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துகிறான். கிழக்கும் என்னது தான், மேற்கும் என்னது தான், வடக்கும் என்னது தான், தெற்கும் என்னது தான். இப்போ இந்தியாவிலேருந்து நீ ஃபேஸ் பண்ணினா மேற்கு என்ன, அதே நீ வந்து சவுதியிலேருந்து அந்த பக்கம் போனீன்னா நீ கிழக்க ஃபேஸ் பண்ணும். சவுதியிலேருந்து இந்த மேலே போயிட்டீங்கன்னா நீ வந்து தெற்கு ஃபேஸ் பண்ணும். சவுதியிலேருந்து தெற்கில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வடக்கை ஃபேஸ் பண்ணும். நம்ம கணக்கு போட்டுறோம்ல, முஸ்லீம் மறைய திசையில் வந்து நம்ம இதுதான் கிப்லான்னு நம்ம முடிவு பண்ணுறோம். புரியுதா? இது வந்து இங்கே தான். அதே கல்கத்தா போனீங்கன்னா அங்கே கிப்லா வேறு. புரியுதா? அங்கே வேறு டைரெக்ஷன் மாறும். புரியுதா? அதே மாதிரி நார்த்து போயிட்டீங்கன்னா, டெல்லியிலேருந்து போயிட்டீங்கன்னா கிப்லாவோட டைரெக்ஷன் மாறும். புரியுதா? எல்லாமே சூரியன் மறையிற திசை வராது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், மேலும் இவ்வாறு, இது வந்து பக்ராவில் 2142 143. ஏன்னா அந்த இடத்துல தான் அல்லாஹ் வந்து அந்த ஷரியத்துக்கும் இதுக்குமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து அல்லாஹ் கொடுக்குறான். மேலும் இவ்வாறே முஸ்லிம்களான உங்களை நாம் உம்மத்தன் வசத்தன் சமநிலையுடைய சமுதாயமாக ஆக்கினோம். நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாகவும் இறை தூதர் உங்களுக்கு சான்று வழங்குபவர்களாகவும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக. இதற்கு முன்பு எந்த திசையை நோக்கி நீர் தொழுது வந்தீரோ அதனை கிப்லாவாக நாம் ஆக்கி வைத்திருந்ததெல்லாம் யார் இந்த இறை தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் மாறி சென்று விடுகிறார்கள் என்பதை நாம் அறிவதற்காகத்தான்.